صلي على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை. அதற்கு ஒரே காரணம் சகல கோடி திருஷ்டிகளின் சகல கோடி தேவைகளை சதா உடனிருந்து ஐனாக இருந்து தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ்வை தவிர வேறு யாருமே இல்லை. அல்லாஹ் எல்லோருக்கும் எத்தனையோ நியமத்துகளை கொடுத்திருக்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்முடைய சேகநாயம் இருக்கக்கூடிய அந்த மதரசாவில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களுடன் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறான். அவர்கள் பேசக்கூடிய பேச்சுகளை நேரடியாக கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்போதுமே அவர்களுடன் அதிகமாக நாம் தான் இருக்கக்கூடியவர்களும் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். இதை விட பெரிய நியமத்து வேறு எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் அவனை பற்றி அறியக்கூடிய, அவனை பற்றி விஷயங்களை கேட்கக்கூடிய இடங்களில் அவனை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களுடனே நம்மளை சேர்த்து வைத்ததனால் இதைவிட ஒரு பெரும் பாக்கியம் எதுவுமே இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வை மறந்திருப்பது தான் நமக்கு பெரும் பாவமாக நம் சேகநாயம் காட்டிவிட்டார்கள். இந்த ஒரு இதை ஒருவன் விளங்கிவிட்டால் அல்லாஹ்வை மறந்திருப்பது தான் பெரும் பாவமாக என்று ஒருவன் கருதிவிட்டால் அதற்கு பின்பு அவனுக்கு மக்ரூவான செயலை கூட அவன் செய்வதை விரும்பவே மாட்டான். அல்லாஹ்வை மறப்பதே அவனுக்கு பெரும் பாவமாகிவிட்டால் மக்ரூவான சின்ன விஷயங்கள் கூட இமாம்கள் எதெல்லாம் மக்ரூஹா ஆக்கியிருக்கிறார்களோ அந்த விஷயத்தை கூட அவன் செய்யவே மாட்டான். அப்புறம் அவன் பெரும் பெரும் ஹராமான செயலும் அவன் எடுத்திருந்த வரவே வராது. அதுதான் செய்யுமாறு கூட இருப்பதுடைய பெரும் பாக்கியம் அந்த ஒன்று தான். ஏனென்று சொன்னால் ஒரு முறை என்ன சொல்கிறாங்க வளங்களா ஷேகுமார்கள் கூட இருந்தால் அல்லாஹ்வை மறக்கிறதே பெரிய பாவம் சொல்லி என்ன வரும், சிந்தனை வந்துடணும். சாப்பிட்ற நேரத்தில் அல்லாஹ்வை மறந்துட்டேனே அப்படி உள்ளே பதறும். தண்ணி குடிக்கும்போது அல்லாஹ்வை மறந்துட்டேனே அப்படி உள்ளே என்ன செய்யும், பதறும். எப்போ இந்த ஒரு விஷயம் ஒரு மனிதனத்தில் வந்துடுச்சோ அவர் ஹராம் இல்லை, மக்ரூ தன்சி லேசான மக்ரூவான செயலை செய்து கூட பெரும்பாவமாக பார்ப்பார். சின்ன ஹராம செய்து அப்போ உயிரை விட்டுருவார். அவர் சின்ன ஒரு தவறு செய்வதை எப்படி பார்ப்பார், பெரிய பாவம் மாதிரி பார்ப்பார். எந்த தன்மை வரணும் அவர் இடத்துல, அல்லாஹ்வை மறப்பதை பெரிய ஒரு பாவமாக கருதக்கூடிய ஒரு மனிதன். அந்த மாதிரி தன்மையில் அல்லாஹ் தஆலா நம்ம ஆக்கியிருக்கிறான் ஷேகுமார்களை கொண்டு அப்படின்னு சொல்கிறான். ஜி ஒரு முறை ஒரு சேகிடம் வருகிறார். அந்த முறை சேகிடம் வந்து பையத்து செய்கிறார். அதற்கு பின்பு பல வருடம் கழித்து அந்த சேகிடம் வருகிறார். வந்த நேரத்தில் அந்த சேகிடம் சொல்லுகிறார், சர்க்கார், உங்களை கொண்டு நான் இன்னும் வரைக்கும் எந்த ஒரு பலனையும் நான் அனுபவிக்கவே இல்லை என்பதாக சொன்னார். உடனே அந்த சேகு சொன்னார், அப்படியா? இல்லையப்பா, என்னுடைய கரம் பிடித்தவர் ஏதேனும் ஒரு செயலை என்னிடத்திலிருந்து அனுபவித்திருப்பார், ஏதேனும் ஒரு பாக்கியமாக அவர் அனுபவித்திருப்பார். நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுங்க, என் கை பட்டதிலிருந்து நீ உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்ததா, உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டதா என்று கேட்கிறார்கள். அந்த நபர் சொல்கிறார், ரொம்ப நேரம் யோசிச்சு சொன்னார், ஒரே ஒரு மாறுதல் மட்டும் என்னிடத்தில் ஏற்பட்டு இருக்கிறது. என்ன மாறுதல் என்று சொன்னால், என்னுடைய கைகள் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் அதை திருடி விடுவேன், அதை அவருக்கு தெரியாமலே நான் ஆட்டையை போட்டுருவேன். அந்த வேலையை நான் செய்யக்கூடியவனாக இருந்தால் என்னுடைய கை
மீது உங்கள் கை எப்போது பட்டதோ அந்த செயல் என்னிடத்தில் போய்விட்டது என்பதாக சொன்னார். உடனே அந்த சேவகர் சொன்னார், நீ என்னுடைய கை உன்மேல் பட்டவுடன் நீ போய்விட்டதனால் அல்லாஹ் அந்த ஒரு செயலை மட்டும் உன்னிடத்திலிருந்து எடுத்து விட்டான். அதே முழுவதுமாக என்னிடத்தில் இருந்தார் என்று சொன்னால் அல்லாஹ்வே உன் கல்பில் நான் வைத்திருப்பேன், அவனை நீ முழுவதுமாக அடைந்திருப்பாய் என்று சொன்னார்கள். அப்போ என்ன, சேகநாயகத்துடைய அவர்களுடைய கரம் பிடித்ததுடைய பரக்காத்துகளை நாம் விளங்காமல் இருப்போம். ஆனால் ஒரு நேரம் அல்லது ஒரு நேரம் வரும்போது அவரிடமிருந்து நாம் பெற்ற அந்த நற்பாக்கியங்கள் என்ன என்பதை நமக்கு அல்லாஹ் காட்டுவான். ஒவ்வொரு நேரம் எப்போதுமே நாம் சேவையுடன் இருப்பதினால் தெரிவதில்லை. அவர்களை விட்டு விலகிற நேரமோ அல்லது அவர் இல்லாத நேரங்கள் கூட சில நேரங்கள் அல்லாஹ்வுடைய நினைவு நமக்கு வருதல்லவா, இதுவே மிகப்பெரிய பாக்கியம்தான். நாம் உணவுன்ற நேரத்தில் அல்லாஹ் சாதாரணமாக இல்லல்லா சொல்கிறோம் அல்லவா, அதுவும் பெரிய நேமத்து தான். ஒரு தடவை இப்ராஹிம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர் ஆரணி போயிருக்கிற நேரத்தில் அல்லாஹ் இந்த உணவுல இருந்து நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான், இதுதான் மாரிஃபத்தில் உயர்ந்த உச்சமான ஞானம் என்பதாக சொன்னார்களாம். உடனே ஆச்சரியத்தை நினச்சாங்க, இது எங்களுடைய மார்சாலா சாதாரணமாக எப்போதுமே சின்ன பசங்களுக்கு கூட அழிப்பை ஓத தெரியாத பசங்க கூட இந்த வார்த்தையை அசால்ட்டாக சாதாரணமாக சொல்கிற மாதிரி எங்கள் சேவனை ஆக்கிட்டாங்க. இதையே இவர்கள் உயர்ந்த நானுன்னு சொன்னாங்கன்னு சொன்னால், அப்போ அல்லாஹ்வை உள்ளத்தில் வைத்து ஒவ்வொரு வஸ்துலையும் அவன் மட்டும்தான் ஐனாக இருக்கிறான் என்பதை ஒரு உணர்ந்தான். ஆனால் அது எவ்வளோ பெரிய மாரிஃபத்தாக அவர்கள் விளங்குவார்கள் என்று நினைத்தார்கள். அப்போ என்ன, சேகநாயகத்தோடு இருந்த பரக்காத் என்ன, ஒவ்வொரு வஸ்துலையும் அவனை சுகுது செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம சேகநாயகம் ஏற்படுத்தி விடுகிறார். அதன் விளைவு என்ன, அல்லாஹ் நமக்கு எப்போதும் கூட இருக்கிறான்ற ஒரு எண்ணம் ஒருவனுக்கு வந்து விடுமே. ஆனால் எவ்வளோ பெரிய இட்கட்டான நேரங்கள் கூட, அவனுக்கு நெருக்கடி வந்த நேரங்கள் கூட அவன் அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், வேறு யாரும் எனக்கு தேவையில்லை, அவன் ஒருத்தன் போதும் என் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு, என் கஷ்டங்களிலிருந்து மீழ்த்தி எடுப்பதற்கு அவன் ஒருத்தன் எனக்கு போதும் என்பதை உணர்ந்து விடுவான். அதுதான் சேகநாயகம் அவர்கள் வாழ்விலும் காட்டினார்கள், நமக்கு வாழ்க்கையில் அதை கொண்டு வர வைத்தார்கள். சேகநாயகத்துக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்த நேரத்தில் கூட ஒரு தடவை சேகநாயகத்துடைய பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அந்த நேரத்தில் சேகநாயகத்துடைய சம்பளமே 2000 ரூபா தான். அந்த 2000 ரூபா தான் சம்பளம். ஆனால் அந்த உடம்பு சரியில்லாத நேரத்தில் சேகநாயகத்துக்கு அந்த காசு 2000 ரூபா தேவைப்பட்டுச்சு. ஆனால் அவர்களுடைய கையில் அன்று 200 ரூபா தான் இருந்துச்சான். உடனே சேகநாயகம் சரி ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு மிஸ்கினை பார்த்துட்டாங்களாம். சரி இப்போ என்ன செய்வாங்கன்னா, முன்னாடி ஏதாவது காசு கையில் தேவைப்பட்டுச்சுன்னா, கையில் காசு இல்லாத நேரத்தில் மதரசால அடுத்த மாதத்தோடைய சம்பளங்களை முன்னாடியே கேட்டு வாங்கிக்கலாம், அச்சத்துக்கு அனுமதி இருக்குது. அதனால சேகநாயகம் சரி நம்முடைய அடுத்த மாதத்தோடைய சம்பளத்தில் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. போகிற நேரத்தில் சேர்ந்து ஒரு 200 ரூபா இருக்குதா, வாங்குறோம். அப்புறம் 2000 ரூபா செலவாக போகுது. இப்போ 1800 ரூபா வாங்க போகிறோம். ஆனால் இப்போ வாங்குறோம் 2000 ரூபா வாங்கிறோம், இந்த 200 ரூபா சதக்கா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி சேகநாயகம் அல்லாஹ் 1க்கு 10ன்னு சொல்லியிருக்கிறானே, இதை என்ன பண்ணுவோம், இதை அல்லாஹ் 1க்கு 10ன்னு சொல்லியிருக்கிறானே, இதை நம்ம தானம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்ட நம்ம வாங்கிக்குவோம், ஏன் மசாலா வாங்கணும், அல்லாஹ் கிட்ட நம்ம வாங்கிக்கிறோம், ஏன் நம்ம மரசாலா வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 200 ரூபாய கொடுத்துட்டு சேகநாயகம் மரசாலா வாங்கிக்கிட்டாங்க. மசாலா வாங்கலை, ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. மரசாலா வாங்கவே இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டாங்க. அங்கே போன பின்னாடி பார்த்தா ஒரு முறை சேகநாயகத்தை பார்க்க வர்றாங்க. வந்து மதியாக கொடுத்தாங்க, சேகநாயகத்தை வந்து பார்த்தா கட்டா 2000 ரூபா. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் சேகநாயகத்தை ஒரு முறை பார்க்குறாரு. பார்த்த நேரத்தில் ஒரு கவரை கொடுக்குறாரு. அதை பார்த்தா அதுக்குள்ளே 2000 ரூபா இருந்துச்சு. அப்போ என்ன சேகநாயகம் விளங்க வைக்கிறாங்க, எவ்வளோ பெரிய கஷ்டமான நேரத்திலும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் என்று நாம் நினைத்து கொண்டால் அல்லாஹ் எந்த நிலையிலும் நமக்கு கைவிடவே மாட்டான், நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வந்துடுவான். எப்போது அல்லாஹ் நம்மளை சோதிப்பான், எதற்காக வேண்டி இந்த அடியான் நம்ம மீது எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறான், இப்போ கொடுத்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறானோ அதே போல் சில நேமத்துகள் அவனை விட்டு எடுப்போமே. ஆனால் அப்போ அவனுடைய ஹாலாத் என்ன இருக்குது என்று பார்ப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சில சோதனைகள் தருவான். அந்த சோதனை நேரத்தில் அவர் அடியான் வெற்றி பெற வேண்டும் சொன்னால் அதில் சேகநாயகத்துடைய கரங்களை பிடித்தால் மட்டும்தான் நாம் அதிலிருந்து வெற்றி பெற முடியும்.
ஏன்னா ஒருவர் எவ்வளோ குரானை கரைத்து குடித்தவராக இருந்தாலும் சரிதான், எத்தனையோ உலமாக்களையும் பார்த்திருக்கிறோம், எத்தனையோ ஆபீதுகளை வணக்கசாலிகளையும் பார்த்திருக்க தான் செய்கிறோம். அவருடைய நிலைகளை போய் பார்த்தா இவ்வளோ அழகா தொழுகிறாரு, தவைச்சது விடல, லுகா தொழு, எல்லா தொழுவையும் தொழுகிறாரு, இவர் தான் இன்று உலகத்தில் அவளியா என்று நினைப்போம். ஆனால் அவர்கிட்ட போய் கேட்டு பார்த்தது தான் சொன்னார், அல்லாஹ்க்கு கண்ணே இல்லையா? எனக்கு மட்டும் எல்லா சோதனையும் கொடுக்குறான். நான் தான் காலையில இருந்து தொழுகிறேன்னு, தகச்சது தொழுகிறேன், நஃபில் தொழுகிறேன். அவர் தொழுற தொழுகையிலையும் பார்த்தா நான் வாழ்க்கையில் அந்த தொழுகை தொழுகனான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி தொழுகையெல்லாம் அவர் தொழுதார். ஆனால் அவருடைய வார்த்தையை கேட்டோம்னா, அல்லாஹ் எனக்கு தாங்க எல்லா சோதனையும் தாரான். என்னுடைய பிள்ளைகள்லாம் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, என்னுடைய மருமகள்லாம் என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? அவர்களுக்கு அந்த அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு நன்மையும் தீமையும் செய்யக்கூடியவன் என்று விளங்காததினால அவர்கள் அவ்வளோ தொழுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹ் மீது ஈமான் உறுதியான நம்பிக்கை வராதன் விளைவாக அல்லாஹ்வே திட்டிக் கொண்டே அவர்கள் அல்லாஹ்வை வணங்குகிறார்கள். ஆனால் சேகநாயகம் நமக்கு என்ன செய்து விட்டார்கள்? எவ்வளோ பெரிய சோதனை நேரத்திலும் நமக்கு அல்லாஹ் நமக்கு இந்த ஏதாவது ஒரு தண்டனையோ ஏதாவது ஒரு நேமத்தை நம்ம விட்டு போய்விட்டாலோ அப்போது விளங்க வைக்கிறார்கள், நாம் ஏதோ ஒரு பாவம் செய்தோம், அதன் விளைவாக தான் அல்லாஹ் இந்த தண்டனையை கொடுத்திருக்கிறான். இந்த சோதனை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்குது, எனக்கு மிக பெருசா தரணும், எனக்கு சின்னதா தந்துக்கிறான். இந்த உலகிலே மிக பெரிய பாவின்னு சொன்னா அது நான் தான்ன்றதை விளங்க வைக்கிறாங்க. ஒரு தடவை சேகநாயகம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், கலிமி நாயகம் அவர்கள் மழை பெய்கிற நேரத்தில் மழை பெய்கிற நேரத்தில் இடி இடிக்குமல்லவா, அந்த நேரத்தில் தன்னுடைய பேரம் பிள்ளைங்களெல்லாம் எடுத்து மடியில் வச்சுக்கிடுவாங்களாம். மடியில் வச்சுட்டு அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களே, அல்லாஹ் இந்த ஊர்லேயே இந்த சென்னை மாநகரத்தில் மிக பெரிய பாவின்னு சொன்னா அது நான் தான் அல்லாஹ், நீ இடியை வைத்து என்னை சாகடிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கல்ல, அவ்வளோ பெரிய பாவினா அல்லாஹ். ஆனாலும் இந்த சின்ன குழந்தைகள் இருக்குதல்லவா, இவர்களின் பொருட்டினால இவர்களின் காரணத்துக்காக வேண்டி என்னை விட்டுறல்லா என்பதாக அவர்கள் கேட்பார்கள். அப்போ என்ன சேகுமார்கள் என்ன விளங்கி கொடுக்கிறார்கள்? நாம் எவ்வளோ இபாதத்துகள் செய்தாலும் நாம் உயர்ந்தவன் அல்ல, அல்லாஹ் மட்டும்தான் உயர்ந்தவன். நாம் இந்த செயல் செய்தோம் அல்லவா, சேகுமார்கள் நம்முடைய வணக்கங்களை ஒவ்வொரு முறையும் சொல்லி தரும்போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? நான் செய்யலா, அல்லாஹ் தான் என்னிலிருந்து செய்கிறான் என்று சொல்லித்தர காரணம் என்ன தெரியுமா? நான் செய்யல, அல்லாஹ் தான் செய்கிறான்னு சொன்னா எந்த ஒரு நிலையிலும் பெருமையே வராம பாதுகாத்துருவாங்க. எப்போது நான் செய்கிறேன், இந்த தொழுகை நான் தான் தொழுகிறேன், இந்த குர்ஆன் நான் தான் ஓதுறேன் ஒரு நினைக்கிறானோ அப்போதே அல்லாஹ் சில நேரத்தில் என்ன செய்வான்? அப்படியா, உன்னுடைய திறமையை கொண்டு நீ தொழுகிறாயா, உன்னுடைய திறமையை கொண்டு நீ குர்ஆன் ஓதுகிறாயா? அப்போ சில சோதனைகளை தர்ற நேரத்தில் அந்த தொழுகையோட நேரம் வந்த போதும் தொழுகை முடியாமல் அல்லாஹ் சில நேரம் எடுப்பான், சில நேரங்கள் குர்ஆன் ஓத விடாமல் ஆக்குவான். அப்போது விளங்க வைப்பான், உன் திறமையில் இல்லை, நான் பதில் செஞ்சு, நான் கிருபை செஞ்சு உன்னை மதரசால சேர்த்து, நான் கிருபை செஞ்சு உன்னை குர்ஆன் ஓத வச்சு, நான் உன்னுடைய உஸ்தாதுமார்களுடைய சூரத்துல இருந்து உன்னை கண்ட்ரோல் பண்ணி தொழுக வச்சு நான் செஞ்சேன். உன்னோட திறமை இல்லப்பா, உன்னை விட்டுருந்தா நீ என்னவாம ஆகுறன்னு சொன்னி ஒன்னும் இல்லாம போயிருப்பேன். நான் உன்னை ஒரு ஆளாக்கி உன்னை ஊர்ல ஒரு மரியாதை ஆக்கி எல்லாரும் யாரும் தொழுகையோட அந்த இமாம் முசல்லால கால் வைக்க முடியாத நேரத்துல உன்னைக்கு மட்டும் இமாம் வந்து தொழுகை வைப்பான்னு சொல்ற ஒரு நிலையை உருவாக்குனது நான் தான், உன்னுடைய திறமையில இல்ல. நீ குர்ஆனை ஊர்ல இருக்கிற எல்லாரும் குர்ஆன் ஓத தெரியும், ஆனாலும் தொழுக விட மாட்டாங்க. ஆனா நீ மதரசால ஓதுன ஒரே காரணத்தினால இவன் ஓதுற பிள்ளைப்பா, தொழுகையோட சட்டம்லாம் கத்துருக்குறான், அதனால இவனை தொழுகை வைப்பான்னு இமாம் அனுமதி கொடுப்பார். தலைவர் பார்த்தாலும் இந்த ஓதுற பிள்ளைய தொழுங்க வச்சுடா, நீங்களும் தொலை வைக்கிறீங்க, ஓதுறவன் நல்லா ஓதுறாரு, இவரை தொழுவைங்களா அப்படின்னு சொல்லுவார். என்ன காரணம்? அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த பதில், இந்த மதரசால சேர்த்ததனுடைய காரணத்தினால அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறான். அப்ப என்ன நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அமல் செய்யக்கூடியவருமே அது அமல்களிலெல்லாம் செய்குமார்கள். நான் செய்யல, அல்லாஹ் தான் செய்ய வைக்கிறேன் சொல்லி கொடுக்க காரணம் எந்த நிலையிலும் நமக்கு பெருமை வராது. நமக்கு எந்த நேரத்திலும் இவங்களாம் தொழுகலையா, நான் தானே தொழுகிறேன், அவங்களாம் தூங்குறாங்களே, அல்லாஹ் எனக்கு என்ன நான் தானே தொழுகிறேன் அப்படின்னு ஒரு பெருமை வரும் அல்லவா. பிறரை தாழ்த்தி தன்னை உயர்த்தி பார்ப்போம், அந்த நிலையை செய்குமார்கள் தடுத்து வருவாங்க. அதன் விளைவாக பெருமையில மூழ்காம நம்ம செய்யுமாறு நம்ம பாதுகாத்து நரகத்துல போய்விடாம ஒரு தடவை செய்யணும் சொல்லி காட்டினார்கள்.
மூசா அதாவது முந்தைய காலத்தில் வாழ்ந்த 2 சகோதரர்கள ஒருத்தன் மகா குடிகாரனா இருந்தான், ஒருவர் ஆபிதா வணக்கசாலியாக இருந்தார். அந்த வணக்கசாலியா தம்பிகிட்ட போய் எப்போ பார்த்தாலும், தம்பி தொழுவேன், நோன்பு வையன், குரான் ஓதன், மது குடிக்காத, விபச்சாரம் செய்யாத, சினா செய்யாத, எந்த ஒரு தவறான காரியம் செய்யாதன்னு எப்போ பார்த்தாலும் சொல்லுவார். ஆனாலும் அந்த அண்ணன் தொழுதுகிட்டு இருப்பார். அந்த தம்பி எப்போ பார்த்தாலும் மது குடிக்கிறது, தவறான செயலை செய்யக்கூடியவராக இருந்தார். ஒரு நேரம் சொல்லி சொல்லி வெறுத்து போய் கடைசி அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான், எப்போ பார்த்தாலும் இப்படி பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறியே என்று அது வாயால் சொல்லிவிட்டார். மறுநாள் ஒரு நேரம் வந்தது, என்னாச்சு தெரியுமா? அது எப்போ பார்த்தாலும் தொழுகிறாரே அந்த அண்ணன் அந்த தம்பி வீட்டுடைய மாடியில் இருக்கிறார். அந்த தம்பியை தம்பி மாடியில் இருக்க, அண்ணன் கீழே இருக்கிறார். அந்த அண்ணனுக்கு ஒரு யோசனை, அவனுடைய உள்ளத்தில் ஒரு மாற்றம் எல்லாம் உண்டாக்கி விட்டான். என்ன, நம்ம இத்தனை நாளாக தொழுகிறோம், நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டங்களா வருதா? தம்பி இத்தனை நாளாக தவறான செயலை செய்கிறாரு, அவர் நல்லா தானே இருக்கிறான், நாமும் நம்மளுக்கு தவறு செய்யலாமே என்று ஒரு எண்ணம் விட்டது. உள்ளத்தில் எல்லாம் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினான். சரின்னு சொல்லிட்டு தம்பி மேலே மது குடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அந்த தவறான செயலை செய்யறானே, நாமும் போய் செய்யலான்னு சொல்லி மேலே ஏறுறாரு. அதே நேரத்தில் மேலே இருந்த தம்பியுடைய உள்ளத்தை எல்லாம் மாற்றி விட்டான். இத்தனை நாளா அண்ணன் சொல்லி கொண்டே இருக்கிறாரு, பாவத்தை விட்டு மீண்டு வான்னு சொன்னாரு, இப்ப மீண்டு போயிடலாம், அல்லாஹ் இடத்துல நாம தௌபா செய்து மீண்டும் நல்லவனா மாறிடலான்ற ஒரு எண்ணத்தை தம்பிக்கு அல்லாஹ் போட்டுட்டான். உடனே தம்பி மேல இருந்து தம்பி கீழே வர்றார், கீழே இருந்து அண்ணன் மேலே போறாரு, தவறு செய்யலான்ற எண்ணத்துல போறாரு. தம்பி பாவத்தை விட்டு மீளலான்னு கீழே வர்றாரு. 2 பேரும் இரவு நேரத்தில் போறதுனால கண்ணு தெரியாம முட்டி கொண்டார்கள். 2 பேரும் கீழே விழுறாங்க. 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இறந்த நேரத்தில் அல்லாஹ் முன்னாடி அந்த 2 பேரும் கொண்டு வரப்படுகிறார்கள். அல்லாஹ் முன்னாடி 2 பேரும் நீண்ட நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அண்ணனை பார்த்து போ நீ நரகத்துக்கு, தம்பியை பார்த்து நீ போ சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே அண்ணன் கேட்டானே, அல்லாஹ் ஏன் இந்த நிலையை எனக்கு கொடுத்தான்னு கேட்ட உடனே, நீ என்ன நினைச்ச, அந்த அண்ணனை தம்பியை பார்த்து இவ்வளவு பாவம் செய்கிறாயே, அல்லாஹ் உன்னை மன்னிக்கவே மாட்டான்னு சொன்ன, கடைசி நேரத்தில் நீ பாவம் செய்யலாம் நினைச்ச நிலையில தான் மேலே போன. அந்த தம்பி இருக்கிறாரு, அல்லாஹ் என்ன மன்னிப்பான், ஒரு நாள் அல்லது ஒரு நாள் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கக்கூடிய அல்லாஹ் எனக்கு இருக்கிறான்ற நினைப்புல இருந்தார். அவர் தௌபா செய்து திரும்பி வந்தார். அதனால அவரை நான் சொர்க்கத்துக்கு அனுப்புறேன், நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு நீ யாருப்பா, அதனால ஒன்ன நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி அண்ணனை நரகத்துக்கும் தம்பியை சொர்க்கத்துக்கும் எல்லாம் அனுப்பிட்டான்னு செய்ய சொன்னாங்க. அப்ப என்ன, நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு நம்ம செய்யணும் சொல்லி காரணம், ஒவ்வொரு செயலும் அவன் தான் செய்ய வைக்கிறான் என்று சொல்லிக் கொடுக்க காரணம், பிறரை பார்த்து பிறரை ஏளனமாக அந்த பார்க்கக்கூடிய எண்ணங்கள் நம்மளுக்கு உருவாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் செய்குமார்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹ் கூட இருக்கிறான் என்ற உணர்வை கொடுக்க காரணமே நம்ம பெரும் பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்காக வேண்டிதான் செய்குமார்கள் அவர்கள் பாடுபட்டு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆகவே வாழும் காலமெல்லாம் செய்குமாருடன் தொடர்பிலே இருந்து அல்லாஹ் முழுமையாக அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்து அருள் புரிவானாக.